ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். டிவோர்ஸ்க்கு அப்புறமேலு 2 பேரும் நிறைய இன்டர்வியூஸில் கலந்துட்டு நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு இதுலேயுமே யாரும் யாரை பற்றியும் தாக்கி பேசலை. 2 பேருமே ரொம்ப ஜென்யூலாக ஒவ்வொரு இன்டர்வியூஸையும் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிவோர்ஸ்க்கு அப்புறமேலு சைந்தவி ரொம்ப ஒரு உருக்கமான பதிவை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைந்தவி ஜிவி பிரகாஷ் 2 பேருக்குமே 2013 மேரேஜ் ஆச்சு நமக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் ஆஃப் வெட்டிங் லைஃப்பை அவங்க முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அஃபிஷியலாக பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது பயங்கர எதிர்ப்பு வந்தது. பட் ஆனால் அது ஒரு 6 மந்த் கழிச்சு கோர்ட் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்த அப்புறமேலு அன்வியை சைந்தவியை கஸ்டடி எடுத்துக்கலாம், அதில் எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஜிவி நினைக்கிறப்பெல்லாம் அன்வியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேலு சைந்தவி நிறைய இன்டர்வியூஸில் கலந்துக்கிட்ட அப்புறமேலு நிறைய அவங்களுக்கு வந்த கமெண்ட்ஸை பார்த்து அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகி என்ன ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி கஷ்டம் எல்லாமே தெரியும். அதில் இருக்கிறவங்களுக்கு தான் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஈவன் நாங்கள் குழந்தைக்காக தான் செப்பரேட் ஆனோம் அப்படிங்கிறது பலருக்கு தெரியாது. அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணனா மட்டும்தான் குழந்தைங்க அதை பார்த்து அஃபெக்ட் ஆவாங்க. பட் நானும் ஜிவியும் இப்போவும் ஒரு ஃப்ரெண்டாக தான் ட்ராவல் ஆகிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே சேர்ந்து கோ பேரண்டிங் பண்ணுறோம். அன்வி விஷயம்னு சொல்லிட்டு வரும்போது 2 பேருமே ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம். அவள் எந்த மாதிரியும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இன்ஃபேக்ட் அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எண்ணம் கூட அவள் மனசில் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் எப்பப்பெல்லாம் ஜிவி கிட்ட போகணும்னு நினைக்கிறாளோ அப்பப்பெல்லாம் அவள் அவங்க அப்பா கிட்ட போய் அவள் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவாள். நானும் சரி ஜிவியும் சரி அன்வியை அஃபெக்ட் பண்ணுற எந்த விஷயத்தையும் நாங்கள் பண்ண மாட்டோம். நிறைய பேர் சொல்கிறாங்க குழந்தைக்காக சேர்ந்துருக்கலாமே, இது அவங்களுடைய சொந்த இதில் எடுத்துக்கிட்டாங்க, குழந்தைய பற்றி அவங்க கண்டுக்கல, கேர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது எங்கள் குழந்தைய நாங்கள் மைண்டில் வச்சுக்குவோம். ஏன்னா எங்களை விட எங்கள் குழந்தைய வேறு யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது. சேர்ந்துருக்கிறோமோ பிரிஞ்சிருக்கிறோமோ குழந்தைய அஃபெக்ட் பண்ணுற எந்த விஷயத்தையும் நாங்கள் பண்ண மாட்டோம். ஈவன் நாங்கள் ஒன்றா தான் கான்செப்ட் பண்ணுறோம். இன்னமும் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம். எந்த இன்டர்வியூஸ்லையும் நானும் சரி ஜிவியும் சரி யாரை பற்றியுமே நாங்கள் ஒரு தப்பாக பேசியிருக்க மாட்டோம், தப்பாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம். பிகாஸ் வி ஆர் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேசாதீங்க, டிவோர்ஸ் ஆகி இப்போ எங்களுக்கு கொஞ்ச நாள் தான் ஆகுது, இதை இதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு எங்களை ஃபோர்ஸ் பண்ண மாதிரியோ இல்லை எங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ எந்த கமெண்ட்ஸும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸை சைந்தவி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.